வெல்கம் டு ஜீவாஸ் கேக். இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ரவையில் வந்து சூப்பரான ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதை வந்து நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோடு இது வச்சுக்கலாம். நான் வந்து அரை கப் 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்க. இந்த ரவை என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா பால் விட்டு ஊற வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பால் விட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இது ஊறின பிறகு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இதை ஊறி வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாட்டு சர்க்கரை கலந்துக்கிட்டு போகிறோம். இதை நல்லா கலந்து இந்த ரவை கூட வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், வேக விட போகிறோம். பாருங்கள், ரவை நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பவுலில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இந்த தேங்காவை இப்படி நடுவில் வைக்கணும். திருப்பி இதை எடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், இதுக்கு மேலே வச்சுக்கணும். பாருங்கள், அந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து என்ன பண்ணிடலாம்னா, கொஞ்சமாக உலர்ந்த திராட்சையை நம்ம என்ன செய்யலாம், போட்டு வச்சிடலாம். இதே மாதிரி இன்னும் 2 பவுலில் வைக்கலாம். பாருங்கள், இதுலேயும் இதே மாதிரி நம்ம வச்சிடலாம். இப்போ இதை வந்து ஆவியில் வேக விடணும். ஒரு பவுலில் இந்த மாதிரி தண்ணி விட்டு ஒரு தட்டை வச்சு இப்போ இதில் இதை எடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், வச்சிடலாம். நீங்கள் இட்லி தட்டில் கூட நீங்கள் இதை பண்ணலாம், வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ண போகிறோம். இப்போ வந்து மூடி போட்டுடலாம், நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரெடி ஆகிட்டு இதை வந்து வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.